friends, welcome to our channel. இது வந்து ஒரு ரெகுலர் vlog மாதிரி தான். மூஞ்சி நல்ல வெளிச்சமா இருக்கு. அப்படியே பிரைட் ஆயிட்டு இருக்கு. அதான் கமெண்ட்ஸ்லயே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க கேர்ள் பேபி தான். தெரியல. நேத்திக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கமெண்ட் வந்துச்சு, உங்களுக்கு இன்னொரு பாய் பேபி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதை தவிர மேக்ஸிமம் எல்லாருமே சொன்னது கேர்ள் பேபி. உண்மை நல்ல பிரைட்டா இருக்கு. கேமராவா என்னன்னு இல்லை, நான் வந்து எனக்கே கொஞ்சம் பிரைட்டான மாதிரி தான் இருக்கு ஃபேஸ். முன்னாடியை விட இப்போ வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என் கலர் இல்லை, பரவாயில்ல. இங்கே வந்து மாறனுக்கு வந்து தோசை தான் வந்து ஊற்றிட்டு இருக்கேன். அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஷேப் பொம்மை அந்த மாதிரி தான் கேட்பான். இப்போ வந்து டெடிபியர் தோசை விட போகிறேன். டெடிபியர்னால் அது கொஞ்சம் கேட் மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு 2 காது. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி பொம்மை தோசை ஊற்றி கொடுக்குறது. எப்பயுமே இப்படி தான் ஊற்றிட்டு இருக்கேன். ஸோ அவனுக்கு அதெல்லாம் வைக்க மாட்டேன். அவனுக்கு இதே வந்து டெடிபியர் தான். அவன் அக்செப்ட். கேமராவில் வந்து சார்ஜ் தீர்ந்தனால ஆஃப் ஆகிட்டு சார்ஜ் போட்டிருக்கேன். இதெல்லாம் பிரைட்டாகவே இல்லை. அப்படியா? இந்த சைடு இருந்தெல்லாம் எடுக்கீங்க. இப்போ வந்து டெடிபியர் தோசை வந்து விட்டாச்சு. மாறெடுத்து தான் வந்து ஊற்றிருக்கேன். இது என்னடா ட்ரைபாடை மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு இருக்க? அது ஃபோனில் உனக்கு கேமராவும் வேணும் ஃபோனும் வேணுமா? உனக்கு தான் தோசை ஊற்றிருக்கேன். உங்களோட குழந்தைங்களும் வந்து சும்மா நார்மல் தோசை வந்து சாப்பிட்டா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பொம்மை மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு போட்டு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ட்ரிக்கை. சட்டை இழுக்காத. சுதன் யாரு? சுதன் யாரு மாறேன்? வா, உன டெடிபியர் தோசை விட்டாச்சு. ரெடி, தோசை ரெடி. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் தக்காளி. சரி, அவனுக்கு கொடுக்காது, எனக்கு தான் தோசை. அவனுக்கு வேண்டாம். சார்ஜ் இல்லை மாறேன். அவன் கேட்க நான் என்ன செய்ய? உடச்சா அவன் வாங்கி தருவான். காரில் பின்னாடி ஒரு வீடு இருக்கும்ல, அப்பா காரே இருக்குல்ல, அந்த வீடு. காரில் உள்ள கிளாஸ், அப்பா காரில் பின்னாடி இருக்கும்ல ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ். பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாம் முடிச்சு அந்த பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இங்கே வந்து மதியத்துக்கு ரைஸும் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் குக்கரில். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் தான் சுதன் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து நெத்திலியும் சாலையும் வந்து இன்றைக்கி வாங்க சொன்னேன். அதெல்லாம் வாங்கினீங்க? ஆமாம். இங்கே வந்து ஃப்ரீசரில் வந்து தேங்காயும் எடுத்து வச்சாச்சு. ஆமாம், நெத்திலி, குட்டி குட்டி நெத்திலி. அப்புறம் இங்கே சாலை. நெத்திலியை மட்டும்தான் நான் வந்து ஆஃப்டர்நூன் குழம்பு வைக்க போகிறேன். சாலையை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு சாப்பாடு வேலையும் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம திருப்பி புதுசாக எதுவும் டிஃபன் ஆட்டெலாம் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். டிஃபன் இல்லை, டின்னர். டின்னராக சரிட்டேன். சாரி, நான் சொல்லிட்டேன். டின்னர் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். ரைஸ் மட்டும் வச்சா போதும். ஏன்னா எப்படியும் குழம்பு வந்து இருக்கும். அதனால் டின்னர் மட்டும் வச்சா போதும். இப்படிலாம் தான் நான் வந்து லன்ச் இந்த கன்சீவ் ஆனதுலேருந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் நான் வந்து முடிச்சிட்ருக்கேன். எப்போயாவது தான் வந்து வித்தியாசமாக ஏதாவது வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் வந்து இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரெசிபி வந்து எதுவும் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா எப்பயும் உள்ள நார்மல் குழம்பு ரெசிபி தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் ரெசிபி எதுவும் எடுக்க போகிறதில்ல. ஃப்ரையும் நார்மல் ஃப்ரை மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். புதுசாக எதுவும் பண்ணாதனால திருப்பியும் நான் வந்து உங்களை போர் அடிக்க விரும்பலை. அதே அரைச்சமாகவே போட்டு காமிச்சு இது பண்ணுறதுக்கு. நான் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுறேன். நான் அது நெத்திலி க்ளீன் பண்ணும்போது இந்த வால் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஸ்டார்டிங்லலாம் வந்து முள்ளையும் சேர்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அது என்ன ஆகிடுதுன்னா முள்ளை எடுத்தால் ஒரு மாதிரி மீனெல்லாம் சூம்பி போய் ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் தலையை மட்டும்தான் எடுப்பேன். தலையும் அந்த குடலையும் மட்டும்தான் எடுப்பேன். சாலையில் தான் வந்து வாழையும் சேர்த்து எடுப்பேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எதில் ஏறி உட்காந்துருக்காய்? 1 2 3 எத்தனை குஷன்? 3 குஷனா? நீங்கள் தானே போட்டே தந்தீங்க. ஹைட் எட்டாண்டாமா. பொண்டாட்டிக்கு மேலே பாசம். நின்றுட்டே வந்து ஃபிஷ்ஷுக்கு தலையை எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். என் கால் வலிக்குமா. சேரில் உட்காந்து பண்ணுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு எட்டாது சேரில் உட்காந்து பண்ணா அப்படின்னு. அதனால சோஃபாவில் உள்ள குஷனை எடுத்துகிட்டு வந்து வரிசையாக அடுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹைட்டு கரெக்டாக வரல. சரி, கூட கொஞ்சம் பெருமையாக சொல்லு. வேறு ஏதாவது? வேறு என்ன பெருமையாக சொல்லுங்கள்?
ஷர்ட் வாங்க வேண்டியது க்ளீன் பண்ணுங்க. சரி அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணித்தாங்க. தெரியாமல் ரெக்கார்ட் போட்டேன், கட் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணதுன்னு செய்வீங்க. அன்றைக்கி சாலை க்ளீன் பண்ணிங்களா ஒரு நாள் ஒரு 6 பிள்ளை தாச்சு கொஞ்சம் வேலை செய்யணும். அதனால் நான் வேலை செய்யாமேலாப்பா இருக்கேன். எல்லாமே நான் தான். வீடெல்லாம் பெருக்கு தொட அதெல்லாம் என்னால் முடியாது. இப்போ எனக்கு மூச்சு வாங்க, இப்போவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. படியேறி வந்தாலும் மூச்சு வாங்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ மாறனுக்கு கொடுக்காதண்ணா? அவனுக்கு கொடுப்பேன். அவனுக்கு ஃபிஷ்ஷாக ரொம்ப அவன் ஆசைப்பட்டு கேட்கல, நீங்கள் தான் ஆசைப்பட்டு கேட்டீங்க. ஆசைப்பட்டு என்ன கேட்டேன்? நான் அதுலேயும் வந்து அவங்கள்ட்ட ஒரு கூறு போதும்னு சொன்னேன். அவங்க நிறைய திங்கணும்னு சொல்லிட்டு 2 கூறு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுலேயே க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். கையெல்லாம் வலிக்கும். அது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடியாவது சட்டுன்னு க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டாட்லர்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நான் வந்து மீனுக்கு அரைக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காவெல்லாம் வச்சுட்டு ப்ளக் பாயிண்ட்டை எடுத்து இங்கே மாட்டினது தான் உண்டு. மிக்ஸி வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அவன் இதை ரொட்டேட் பண்ணி 3ல் வந்து வச்சுருக்கான். நான் கவனிக்கவே இல்லை. இப்போ இது பாருங்கள், எனக்கு வந்து அடி வாங்குவேன். நீ தானே மிக்ஸியை ரொட்டேட் பண்ணி வச்சுருக்க பார், எல்லாம் சிந்திடுச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதே நினச்சாலே ஐயோ எனக்கு அழுகியாக வருது. ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகிப்போச்சு. எல்லாமே சிதறிடுச்சு. ஏன்னா 3ல் வச்சுருக்கான். பயங்கர ஸ்பீட்னால எல்லாமே கொட்டிடுச்சு. இங்கே ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நெத்திலேயே க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து இங்கே சாலையை ஃப்ரைக்கு இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து அரைக்கணும். நீ தான் மிக்ஸியை ஆன் பண்ணி வச்சுருக்காதான் எல்லாமே சிந்திடுச்சு. என்ன மாறன்? நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து அரைக்கணும் எல்லாம் போட்டு. இதை நினச்சாலே கஷ்டமாக இருக்கு. ஐயோ க்ளீன் பண்ணு. சரி க்ளீன் பண்ணு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா பாத்திரம், ஸ்பூனு எல்லாத்தையும் எடுத்து கழுவி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நீ இந்த சைடு மட்டும் க்ளீன் பண்ணணும். இங்கேயுமே வந்து தெரிச்சிருக்கு. இந்த அடுப்பில் உள்ளதை மாற்றிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணணும். இங்கே வந்து இது வந்து அவனுக்கு தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் காரம் குறைவாட்டு. இங்கே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் ஜாஸ்தியாக வச்சுருக்கு. இப்போ 2மே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டினால் தான் வந்து கொதிச்சிட்ருக்கு. ரைஸும் அணைச்சிட்டேன். இன்னும் திருப்பி பாத்திரத்தில் பானையில் மாற்றி கமத்த மட்டும் செய்யணும். இங்கே வந்து குப்பையாக இருக்கிறத அப்பாவும் பையனும் சேர்ந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவனுக்குள்ள டாய்ஸை வந்து அவனே தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவனே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அந்தந்த இது எதில் வைக்கணுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சனால அவனே வந்து க்ளீன் பண்ணிடுவான். அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்படி மெஸ்ஸியாக தான் இருக்கும் விளையாடிட்டே இருக்கிறனால. பட் லாஸ்ட்டாக அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அவனையே வந்து க்ளீன் பண்ணி வைக்க சொல்லிடுவேன். இந்த புக்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு பசில்ஸை வந்து உள்ள வைக்கப்படான். பாப்பா க்ளீன் பண்ணிட்டானா? நெக்ஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணு. அந்த பசில்ஸை க்ளீன் பண்ணு. தமிழ் சொற்களை அதெல்லாம் அந்த பாக்ஸில் வை. எந்த பாக்ஸில் வைக்கணுமோ அந்த பாக்ஸில் வை. அதுக்குள்ள பாக்ஸ் எது? அதில் எடுத்து வை எல்லாத்தையும். இதில் வந்து ஆக்சுவலி நான் பழைய பசில்ஸ் அவனை விளையாடி கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து விளையாண்டதெல்லாம் ஒரு பேக்கில் வச்சு உள்ளே வச்சுருந்தேன். அவன் அதை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து விளையாட வேணும்னு சொல்லி எடுத்து அதை வந்து கீழே வந்து எடுத்து வச்சுருக்கான். இப்படி தான் வந்து இந்த ஹால் ஃபுல்லாக அவனோட டாய்ஸ் தான். டாய்ஸு, புக்ஸு, பசில்ஸு, ஆக்டிவிட்டி, சைக்கிள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சைக்கிள் அங்கே இருக்குது. ஓகே. நீ இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நேற்று அதுக்கப்புறம் வீடியோவே வந்து எடுக்கலை. காலையில் நான் டீ குடிச்சாச்சு. மாறனுக்கும் வந்து பால் கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாட்டிலில் எப்போயாவது வந்து குடிச்சிட்ருக்கான் பால், ஸ்ட்ரா பாட்டிலில், ஸ்ட்ரா கப்பில். இப்போ அப்பாவும் பையனும் சேர்ந்து காலையிலே கலரிங் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுங்க? கலர் பண்ணுறியா? பண்ணு. இப்போ தான் பால் குடித்தனால கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து பீன்ஸ் பொரியலும் முருங்கைக்கீரை மரத்துலேருந்து பறித்து துவரம் வைக்கலான்னு சொல்லி அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். புளிக்குழம்பு வந்து முருங்கைக்காய் போட்டு முந்தானைக்கு வந்து வச்சேன். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சேன், அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது இருக்குது. இதை நாங்கள் எடுத்துப்போம். மாறனுக்கு வந்து முருங்கைக்கீரை துவரம் இருக்குல்ல, அதை போட்டே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இதில் வந்து தோசை மாவு இருக்குது, அத்தைகிட்டருந்து வாங்கி வச்சுருக்கு. அப்புறம் நேற்றுக்கு நைட்டு வந்து நான் வடைகறி பண்ணேன். காலையில் வந்து பண்ண டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த எனக்கு பலகாரம் கொண்டு வந்தாங்கல்ல, அதில் பருப்பு வடை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ வடை மீதி இருந்தனால அந்த வடையெல்லாம் போட்டு வடைகறி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பண்ணி கொஞ்சத்தை வந்து அத்தைக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கும் இதே வந்து ஒரு சைட் டிஷ்ஷாட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் அத்தை வந்து தோசை மாவு கூடயே வந்து முறுக்கு பொடியும் வந்து பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து இந்த முறுக்கு இருக்குல்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் வந்து சுகரும் தேங்காய் பூவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பீன்ஸ் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் வேலையை காலைல சீக்கிரமே முடிச்சிட்டா வெயில் வர முன்னாடி நம்ம அதுக்கப்புறம் கிச்சன் வர வேண்டிய நீட் வந்து இருக்காது. மாறனுக்கு கொடுத்து நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து பீன்ஸ் பொரியலும் வச்சு முடிச்சிட்டேன். இங்கே வந்து முருங்கைக்கீரையை வந்து ஆஞ்சு அதையும் வந்து அடுப்பில் வந்து போட்டாச்சு. இப்போது இது குக் ஆகிட்டுருக்கிற இந்த டைம்லேயே வந்து பாத்திரம் எல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் வந்து பண்ண போகிறேன். அப்போ நமக்கு சைட் பை சைடு வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். மாறன் வந்து இவ்வளோ நேரம் இங்கேருந்து விளையாடிட்டு இருந்தான். இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ட்ரெயின் மாதிரி அடுக்கி வச்சுருக்கான். இதை வந்து அவனுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு இது மாதிரி, இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வைக்கிறது. அனிமல்ஸ்னாலும் சரி இப்படி வரிசையாக வந்து அடுக்கி வைப்பான். இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இப்போ கீழே வந்து ஆச்சி தாத்தா கூட விளையாடுறதுக்காக கீழே வந்து போயிருக்கான். ஸோ வர முன்னாடி கடன் நம்ம வந்து கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ண போகிறேன். லன்ச் வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, ரைஸ் மட்டும் குக்கரில் வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் குக்கான பிறகு அதை வந்து வடிகட்டி எடுக்கணும். இங்கே வந்து கீரை துவரன், முருங்கைக்கீரை போட்டு துவரன், அப்புறம் பீன்ஸ் பொரியல், அப்புறம் புளிக்குழம்பு. மாறன் வந்து இது சாப்பிட மாட்டான், இது கொஞ்சம் ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் அவனுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையை போட்டே வந்து போட்டு அதில் வந்து நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அவனுக்கு அது பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் கீரை முன்னாடியே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கீரையெல்லாம் நான் சிஸ்ஸர்ஸை வச்சு கட் பண்ணிடுவேன். அதனால் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக தான் இருக்கும், அவங்களுக்கு தொண்டையில் நிற்காது, ஈஸியாக வந்து ஷியூ பண்ணி சாப்பிட்றலாம். அதனால் இதையே வந்து நெய்யில் போட்டு விரவி கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து இதுதான். பாத்திரமும் எல்லாமே கழுவி முடித்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.